ஆத்துமா அலக்களிக்கப்படாமல் இருக்கணும்னா நங்கூரம் இருக்கணும். அந்த நங்கூரம் என்னன்னா, எல்லாம் மாறுமையா என்கிற நம்பிக்கையோடு கூட இருக்கிறவர்கள் நங்கூரத்தில் இருக்கிறார்கள். இளம் பிராயத்தில் இருக்க வேண்டிய பெரிய விஷயம் என்னன்னா, இன்னைக்கு என்னால் ஒன்று முடியலன்றதுக்காக என்றைக்குமே என்னால் முடியாதுன்னு அர்த்தம் கிடையாது அப்படின்னு நீங்கள் என்ன செய்யணும்? நம்பணும். அப்போ அந்த பழத்துக்கு ஆவியை சாகடிக்கிறதுக்கும் பவர் இருக்கு, சரீரத்தை சாகடிக்கிறதுக்கும் பவர் இருக்குன்னா, இந்த சரீரத்துக்கு, இந்த இரத்தத்திற்கும் சரீரத்திற்கும் ஆவியை வாழ வைக்கிறதுக்கும் வல்லமை இருக்கு, உன் சரீரத்தை வாழ வைக்கிறதுக்கும் வல்லமை இருக்கு. நம்முடைய பிரசனம் எங்கள் மனக்கண்களை பிரகாசமாக்கும். ஜீவனுள்ள நாளெல்லாம் எருசலேமின் வாழ்வை நாங்கள் காண்போம். இந்த நாளும் எருசலேமின் வாழ்வின் நாளாய் இருக்கிறதற்காக நன்றி சொல்கிறோம். ஜீவனுள்ள நாள் எல்லாம் புதிய எருசலேமின் வாழ்வை நாங்கள் காண்போம். எங்களுடைய நல்வாழ்வு எங்கள் மரணத்திற்கு பிற்பாடு துவங்கவில்லை. ஆண்டவரே, எங்கள் நல்வாழ்வு இந்த பூமியில் உள்ள நாட்களிலே துவங்குகிறது. எஸ், ஜீவனுள்ளோர் தேசத்திலே நாங்கள் நன்மையை காண்போம். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். ஓ, மதம் மரித்த பிறகு ஒரு நல்வாழ்வை பேசுகிறது. ஆனால் இயேசுவோ நீ ஜீவனோடு இருக்கும்போது ஒரு நல்வாழ்வை பேசுகிறது. மதம் மறுமையை பேசுகிறது, இயேசுவோ இம்மையிலும் மறுமையிலும் இரண்டையும் பேசுகிறது. இந்த வேதம் உங்களுக்கு மரணத்துக்கு பிற்பாடு இருக்கிற வாழ்க்கையை மட்டும் பேசவில்லை, உன் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் உன்னை தொடரும் என்று வாக்குறுதி பண்ணுகிறது. ஜீவனுள்ள நாள் எல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். இந்த நாளிலே உங்களில் எத்தனை பேருக்கு இப்பொழுது ஜீவன் இருக்கிறதோ, எத்தனை பேர் நீங்கள் மறியாமல் இருக்கிறீர்களோ, அப்படி என்றால் இந்த நாள் ஒரு ஜீவனுள்ள நாள். இந்த நாள் ஜீவனுள்ள நாள் என்றால் இந்த நாளும் உங்களை நன்மையும் கிருபையும் தொடரும். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்கள். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்கள். ஓ ரபலபதி பரபதி ரம நமத ரம நமத ரம ரமத ரம ஓ ரிமா நம சாந்து ரபலபத ரபலபத ரபரபத ரபரபதி ரபரபத ரபரபத ரபரப. இந்த நாள் எங்களை நன்மையும் கிருபையும் தொடருகிற நாளாக இருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீர்க்கால்கள் ஓரம் நடப்பட்டு என் காலத்தில் கனியை கொடுப்பே, இளையுதிராமரம் போல் இருப்பேன், நான் செய்வரெல்லாம் வாய்க்கச் செய்வேன். நீர்க்கால்கள் ஓரம் நடப்பட்டு என் காலத்தில் கனியை கொடுப்பேன், இளையுதிராமரம் போல் இருப்பேன், நான் செய்வரெல்லாம் வாய்க்கச் செய்வேன். வேதத்தில் பிரியம் கொண்டு அதை ராப்பகல் தியானிப்பதா, வேதத்தில் பிரியம் கொண்டு ராப்பகல் தியானிப்பதா, கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கும் மனுஷன் கர்த்தரை நம்பிக்கையாய் கொண்ட மனுஷன் கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கும் மனுஷன் கர்த்தரை நம்பிக்கையாய் கொண்ட மனுஷன் கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விட்டேன்,
அவரே என்னை ஆதரிப்பார். கர்த்தரையே நான் நம்பியுள்ளேன், ஒருபோதும் தள்ளாட விட மாட்டார். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விட்டேன், அவரே என்னை ஆதரிப்பார். கர்த்தரையே நான் நம்பியுள்ளேன், ஒருபோதும் தள்ளாட விட மாட்டார். நாளைக்கு எல்லாம் சரியாயிரும். அவங்க எத்தனை பேர் நம்புறீங்க? ஆமென். Everything will be set right, will be all right. ஆமென். இதுதான் கர்த்தர் மேல வைக்கிற நம்பிக்கை. ஆமென். விசுவாசம் வேறு, நம்பிக்கை வேறு. எல்லாம் சரியா இருக்கிறது என்று விசுவாசம் சொல்கிறது. ஒருவேளை சரியாய் இல்லாதது போல தெரிந்தாலும் அது சரியாய் மாறும் என்று நம்பிக்கை சொல்கிறது. நம்பிக்கை சொல்கிறது. விசுவாசம் வேற ஃப்ளேவர், நம்பிக்கை வேற ஃப்ளேவர். இரண்டும் வேறு வேறு குணங்களை உடையது. எல்லாம் சரியாக இருப்பதாக நீங்கள் உணர முடியாவிட்டாலும் நான் உங்களுக்கு சொல்கிறேன், எல்லாம் சரியாய் மாறும். உன் சரீர பலவீனம் சரியாய் மாறும். பெர்ஃபெக்ட்லி பெர்ஃபெக்டட். ஆமென். கம்ப்ளீட்லி கம்ப்ளீட்டட். உன் குடும்பம் சரியாய் மாறும். உன் வியாபாரங்கள் சரியாய் மாறும். உன் எதிர்காலம் சரியாய் மாறும். உன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை சரியாய் மாறும். உன்னுடைய குணநலன்கள் சரியாய் மாறும். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல். This is what the hope on God. This is what the hope on God. Amen. என்ற ஓ ஷபரபரபரபரபர. கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கும் மனுஷன் நான். கர்த்தரை நம்பிக்கையாய் கொண்ட மனுஷன் நான். கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கும் மனுஷன் நான். கர்த்தரை நம்பிக்கையாய் கொண்ட மனுஷன் நான். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விட்டேன், அவரே என்னை ஆதரிப்பார். கர்த்தரையே நான் நம்பியுள்ளேன், ஒருபோதும் தள்ளாட விட மாட்டார். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விட்டேன், அவரே என்னை ஆதரிப்பார். கர்த்தரையே நான் நம்பியுள்ளேன், ஒருபோதும் தள்ளாட விட மாட்டார். எல்லாம் சரியாக இல்லாதது போல தெரிந்தாலும் உங்களுக்கு ஒரு ரகசியத்தை சொல்கிறேன், எல்லாம் சரியாய் மாறும். ஆமென். கோணலானவைகள் செவ்வையாய் மாறும். அவருடைய பெயரே கோணலானதை செவ்வையாக்குறது. உன் குடும்பத்தில் கோணலாக இருக்கா? உன் வருமானத்தில் கோணலாக இருக்கா? உன் ஸ்பிரிச்சுவல் லைஃப் கோணலாக இருக்கா? உன் கேரக்டரில் கோணலாக இருக்கா? இல்லை உன்னுடைய பணநிலை கோணலாக இருக்கா? உன் ப்ரேயர் லைஃப் கோணலாக இருக்கா? உன் லைஃப்பில் எது கோணலாக இருந்தாலும் கர்த்தருடைய ஆவியானவர் சொல்கிறாரு, நான் கோணலானவைகளை செவ்வையாய் மாற்றுகிற கர்த்தர். நாளைக்கு எல்லாம் சரியாகும். கைத்தட்டி கைத்தட்டி கைத்தட்டி. ஆமென் 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 ஆமென். பைபிள் சொல்லுது, இதுக்கு பேர் தான் நம்பிக்கையா. இப்பொழுது விசுவாசம், நம்பிக்கை, அன்பு மூன்றும் நிலைத்திருக்கிறது. இதில் அன்பே பெரிது. மூணுல அன்பே பெரிது. ரெண்டில் எது பெரிது? விசுவாசம், நம்பிக்கை. இது ரெண்டு இருக்கு பாருங்க. ஸோ ஃபெய்த் மீன்ஸ் நவ். இப்போ எல்லாம் சரியா இருக்கு அப்படின்றது ஃபெய்த்து. ஒருவேளை இப்போ எனக்கு சரியா இருக்கிறதா தெரியாட்டினாலும் நாளைக்கு எல்லாம் சரியா மாறும். எல்லாம் மாறும். என் வாழ்க்கையில் எப்படி இருக்கணும்னு நான் நினைச்சேனோ அப்படி நான் இருப்பேன். இந்த நம்பிக்கையை தான் பைபிள் என்ன சொல்லுது? ஆத்துமாவின் நங்கூரம். ஃபர்ஸ்ட் சர்வீஸில் பேசினேன் இளைஞர்களுக்கு. ஒரு இளைஞனுக்கு வாலிப பிரயாத்தில் இருக்க வேண்டிய மிகப்பெரிய விஷயம் என்னன்னா நம்பிக்கை. என் வாழ்க்கை இன்னைக்கு இப்படி இருந்தாலும் நாளைக்கு மாறுமையா என்பதுதான் நம்பிக்கை. அப்போ இந்த நம்பிக்கை தான் ஆத்தும நங்கூரம் என்று எபிரேயர் 6ஆம் அதிகாரத்தில் நினைக்கிறேன் சொல்லப்படுகிறது. உங்கள் ஆத்தும நங்கூரமாகிய. அப்போ ஆத்துமா அலக்களிக்கப்படாமல் இருக்கணும்னா நங்கூரம் இருக்கணும். அந்த நங்கூரம் என்னன்னா எல்லாம் மாறுமையா.
என்கிற நம்பிக்கையோடு கூட இருக்கிறவர்கள் நங்கூரத்தில் இருக்கிறார்கள். இளம் பிராயத்தில் இருக்க வேண்டிய பெரிய விஷயம் என்னன்னா, இன்னைக்கு என்னால் ஒன்று முடியலன்றதுக்காக என்றைக்குமே என்னால் முடியாதுன்னு அர்த்தம் கிடையாது அப்படின்னு நீங்கள் என்ன செய்யணும்? நம்பணும். அதுக்கு பேர் தான் நம்பிக்கை. இன்னைக்கு செய்ய முடியலன்றதுக்காக என்றைக்குமே என்னால் செய்ய முடியாதுன்னு தயவுசெய்து நினச்சிடாத. இட் மே நாட் பி immediately but definitely. ஆமென். கையை தட்டு, கையை தட்டு. ஆமென். ஹல்லேலூயா. நீர்கால்கள் ஓரம் நடப்பட்டு என் காலத்தில் கனியை இலையுதிராமரம் போல் இருப்பேன். நான் மேலே ஏற்றி கொண்டு அதை ராப்பகல் தியானிப்பதா, வேதத்தில் பிரியம் கொண்டு அதை ராப்பகல் தியானிப்பதா. So we have hope on God. அந்த மனநிலை உங்களை உறுதியாக வைத்திருக்கும். ஸோ கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. அத்தகைய நம்பிக்கையுடைய நபர்களாய் நீங்கள் இருக்க வேண்டும் என்று சொல்லி உங்களை ஆசீர்வதித்து உங்களை வரவேற்கிற இந்த சர்வீஸ்க்கு. சொல்ல வரும்போது நம்பிக்கையோடு நீங்கள் என்ன செய்யணும்? வரணும். உங்கள் வாழ்க்கை ஒரு நம்பிக்கையோடு ஒரு வாழ்க்கையாக இருக்கணும். நம்பிக்கை இல்லாத வாழ்க்கை நங்கூரம் இல்லாத கப்பல். அது ஒரு காற்று இங்கிட்டிருந்து அடித்த உடனே அங்கே சம்பளம் கூட தராங்களாயா அப்படின்னு ஜல்லுன்னு அங்கே போயிடும். அங்கே போனால் சுகமாயிருமாயா, அங்கே போனால் அங்கே போகுது. ஸோ நம்பிக்கை இல்லாதவர்கள் நங்கூரம் இல்லாத கப்பல்கள். கப்பலில் நங்கூரம் இல்லைன்னா வெளியிலேருந்து காற்று லெஃப்டில் அடித்தா வண்டி லெஃப்ட்டுக்கு போகும், ரைட்டில் அடித்தா வண்டி ரைட்டுக்கு போகும். ஆனால் நங்கூரம் போட்ட கப்பல் லெஃப்டில் அடித்தாலும் சரி ரைட்டில் அடித்தாலும் சரி அது நிற்கிற இடத்துல தைரியமாக நிற்கும். அப்போ லெஃப்ட்டுக்கு போகணுமா ரைட்டுக்கு போகணுமா அப்படின்றத எந்த முடிவு எடுக்கும் கப்பல்? லெஃப்டில் போகலாமா ரைட்டில் போகலாமான்றது வெளியில் அடிக்கிற காற்றை வச்சு இந்த கப்பல் முடிவு எடுக்காது. உள்ளே இருக்கிற கேப்டனை வச்சு. கையத்தட்டு, புரிஞ்சவன் கையத்தட்டு. வெளியில் அடிக்கிற காற்றை வச்சு இந்த கப்பல் டெசிஷன் எடுக்காது. உள்ளே இருக்க கேப்டனை வச்சு, அவர் இயக்கிற சுக்கானை வச்சு தான் முடிவெடுக்கும். உன்னுடைய கப்பல் சூழ்நிலையினால் ஆளப்படுதா, மனிதர்களால் ஆளப்படுதா, பணத்தினால் ஆளப்படுதா, இயற்கையினால் ஆளப்படுதா, அல்லது உன்னுடைய கப்பல் உள்ளே இருக்கிற ஆவியானவருடைய சத்தத்தினால் ஆளப்படுகிறதா? கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்திருக்கிறவர்கள் நங்கூரமிடப்பட்ட கப்பல்களாக இருக்கிறார்கள். There are 3 benefits in having hope on God. கடவுள் மீது நம்பிக்கை வைக்கும்போது 3 பெரிய ஆசீர்வாதங்கள் கிடைக்கிறது. அதை பற்றி நான் ஃபஸ்ட்டு சர்வீஸில் பேசியிருக்கிறேன் இளைஞர்களுக்கு. ஸோ இளம் பிராயத்தில் நம்பிக்கை ரொம்ப முக்கியம். என் வாழ்க்கை இன்றைக்கி இப்படி இருந்தாலும் இந்த ரோட்டில் என்னுடைய எம்ஐடியை என்னது டியூ கட்டலாம் தூக்கிட்டு போயிட்டாங்க. வெறும் 1000 ரூபாய். எல்லாம் சொல்லுங்கள். அந்த 1000 ரூபாய் எனக்கு கொடுப்பதற்கு ஒருவரும் என்னை சுற்றி இல்லை. எனக்கு 1000 ரூபாய் தரலன்னொன்னே நான் டக்குன்னு வசனமாக அனுப்பலை. உலகத்தில் பணம் தான் பேசுகிறது, பணம் இல்லாத அப்படிலாம் நான் பேசுகிறவே இல்லை. நான் பாட்டுக்கு அமைதியாக இருந்தேன், சந்தோஷமாக இருந்தேன், எல்லாரோடையும் அன்பாக இருந்தேன். எனக்கு ஒருத்தர் கொடுக்கல அப்படின்னா டக்குன்னு கோவப்படக்கூடாது. நான் அன்பாக தான் இருந்தேன். ஆனால் ஒன்று எனக்கு தெரியும், இன்றைக்கி நான் நடந்து போகிறேன், ஒரு நாள் இதே ரோட்டில் ஜாகுவாரில் நான் போவேன். ஏன் சார் வந்து BMW ஆடி பென்ஸ்லாம் பேச மாட்டேன்? இருக்கிறதெல்லாம் பேசக்கூடாது, இல்லாததான் பேசணும். அப்போ ஒரு நம்பிக்கை எனக்கு இருந்தது, யார் மேலே கோவம் வராது. நீங்கள் மனுஷனை நம்புறப்ப தான் கோவம் வருது. அதனால தாங்க நம்ம என்ன செய்கிறோம், ஏதாச்சும் வந்து அந்த கசப்பை வந்து ஏதாச்சும் ஒரு வழியில் காட்டிக்கிட்டே இருக்கிறது. ஆனால் கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்கால்கள் ஓரம் நடப்பட்டு அப்படி கல 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 கல
கலகல கலகல சொல்லுங்க. கலகல கலகல சொல்லுங்க. கலகல 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 கலகல. கையை தட்டு. நல்லா 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 நல்லா. கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கும் மனுஷன் Come on everybody. கர்த்தரை நம்பிக்கையை கொண்ட மனுஷன் கரங்களை தட்டி கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கும் மனுஷன் கர்த்தரை நம்பிக்கையை கொண்ட மனுஷன் Yes Lord, hallelujah. அவரே என்னை ஆதரிப்பார். கர்த்தரை நான் நம்பியுள்ளேன். ஒருபோதும் தள்ளாட விட மாட்டார். கோபமில்லாத ஒரு வாழ்க்கை வாழ்றதுக்கு உங்களுக்கு ஒன்று சொல்லித்தரேன். கசப்பில்லாத ஒரு வாழ்க்கை வாழ ஒன்று சொல்லித்தரேன். நானாச்சு, கர்த்தராச்சு, என்னுடைய ஆசீர்வாதம் தேவனை சார்ந்திருக்கிறது, அது மனிதனை சார்ந்ததில்லை. அதனால தான் பாருங்கள், ஒரு 1000 rupees கொடுக்க முடியலன்னும் போது கூட ஐ வாஸ் ஸோ ஹாப்பி இன் காட், இன் த லார்ட். எங்கள் வீட்டுக்கு நான் ரொம்ப தேங்க் பண்ணுவேன். ஏன்னா எங்கள் வீட்டிலேருந்து ஏதாவது ஒரு உதவி வரும் என்கிற எண்ணத்தையே அவன் எடுத்து போட்டாங்க. அப்படி நினைக்கவே கூடாது. அதுக்கு வாய்ப்பு இல்லாத இடத்துல நீங்கள் எதிர்பார்ப்பீங்களா? எதிர்பார்க்க மாட்டீங்க. வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறப்ப தான் இது கோவம் வருது. எதிர்பார்ப்பு செயல்பட கோவம் வருது. ஆனால் ஐ தேங்க் காட் அப்படியே நம்மளை ட்ரெயின் பண்ணுறாரு. அப்போ நமக்குள்ள ஒரு எதிர்பார்ப்பு இல்லை. ஆனால் லவ் அகாப்பே நெவர் எக்ஸ்பெக்ட் எனிதிங், வில் டூ சம்திங். அது எப்போவுமே ரிலீஸிங். அப்படி உங்கள் பிள்ளைகளை நீங்கள் வளர்க்க வேண்டும். அம்மா பென்ஷனை சார்ந்து வாழ்கிற வாழ்க்கை, அப்பாவுடைய சம்பளத்தை வாழ்கிற வாழ்க்கை. இப்போ அம்மா பென்ஷனில் வாழ்கிறாங்களோ இல்லையோ, அம்மா பென்ஷனில் பசங்க வாழ்கிறாங்க நிறையா. ஏன்னா அம்மாவோட இவங்களுக்கு வயசாயிருச்சு. ஸோ நமக்கு பென்ஷனை நம்பினா வயசானவங்கன்னு அர்த்தம். இப்போ நான் நம்பிட்டேன்னா என்ன அர்த்தம்? எனக்கு வயசாயிருச்சுன்னு அர்த்தம். ஸோ பிள்ளைகள் பணத்திற்கு பெற்றோரை நம்பி வாழ்வதற்கு நீங்கள் கற்றுக் கொடுக்கக்கூடாது. அவன் தேவனை நம்பி வாழ கற்றுக் கொடுக்க வேண்டும். யோசேப்பு அப்படி தான் வாழ்ந்தான். அவன் எங்கே இருந்தாலும் கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விட்டே, அவரே என்னை ஆதரிப்பார். கர்த்தரையே நான் நம்பியுள்ளே, ஒருபோதும் தள்ளாட விட மாட்டார். அப்படியே வாழ்ந்தீங்கன்னா உங்கள் லைஃப் நீர்க்கால்கள் ஓரம் நடப்பட்டு, காசு இருந்தாலும் இல்லாட்டினாலும் காலத்தில் கனியை கொடுப்பே, இளையுதிராமரம் போல் இருப்பே, நேரத்தில் பிரியம் கொண்டு ஸோ என்னன்னா, நீங்கள் அந்த நம்பிக்கை இருக்குது பார்த்தீங்களா கடவுள் மேலே, அது வந்து உங்களை அப்படியே ஃப்ரெஷ்ஷாக வச்சுருக்கும். கலகலன்னு இருக்கு, லகலகலகன்னு அப்படி அது வந்து போட்டு தள்ளிடும். எய்த்தாப்பில் இருக்கு லகலகன்னா கொஞ்ச நேரத்தில் எய்த்தாப்பில் இருக்கிற போட்டு தள்ள போகிறாங்க கலகலகல. ஸோ அத்தகைய நம்பிக்கை உடையவர்களாக அமர்ந்திருங்கள். என்ன சொல்கிறேன், உங்கள் சோலுக்கான நங்கூரம் என்ன தெரியுமா? நம்பிக்கை. அப்படிதானே சொல்லுது எபிரேயர் 6:19. எபிரேயர் 6ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். அந்த நம்பிக்கை நமக்கு நிலையும் உறுதியும் திரைக்குள்ளாக போகிறதுமான ஆத்தும நங்கூரமுமாயிருக்கிறது. கோடி எங்கே போடணும்? நங்கூரம். இன்னொரு கோடி எங்கே போடணும்? நம்பிக்கை. நம்பிக்கையே நங்கூரமே. ஸோ நம்பிக்கை நங்கூரம். ஸோ நம்பிக்கை இப்போ உங்களுக்கு இருக்கா? நாளைக்கு உங்கள் லைஃப் மாறும்னு எத்தனை பேர் நம்புறீங்க? கையை தூக்குங்களேன். இப்போ அதுவே அரைக்கையாக தூக்குறீங்க.
காட்டுங்க பாப்பா, கொஞ்சம் தூக்குங்க. நான் தூக்கணும், இறக்குன்னு சொல்லாமலே இறக்குறீங்க. உங்கள் லைஃப்பில் எல்லாம் மாறும். நம்பிக்கை இருக்கா? உங்கள் எதிரிகள் எல்லாம் இல்லாத ஒரு வாழ்க்கை, லைஃப் எல்லாம் செட்டில் ஆயிரும். உங்களுக்கு விரோதமாக உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதம் வாய்க்காது. உங்கள் சரீரம் பெர்ஃபெக்டட். ஆமென். கையை தட்டி ஆமென். இந்த நம்பிக்கை இருந்தாலே உங்கள் லைஃப்பில் நங்கூரம் இருக்குன்னு அர்த்தம். கிறிஸ்தவ வாழ்க்கையோட ஆத்துமால ஒரு நங்கூரம் இருக்கணும். அந்த நங்கூரம் இருந்தால் நம்ம அசைய மாட்டோம். வில் பி ஸ்ட்ராங். சூழ்நிலைகள்னால் ஆளப்பட மாட்டோம். ஸோ எல்லாரும் கப்பலுக்கு என்ன தேவை? நங்கூரம் தேவை. நங்கூரம் தான் ஹோப். ஹோப்னா என்ன? நாளைக்கு நடக்கும்யா. நம்ம நம்பிக்கைலாம் எப்படி இருக்குன்னா, இன்றைக்கி மேலே போனேன் நாளைக்கு வருவான் கீழே. இல்லை, அவன் கீழே வருவான்றவங்க நம்பிக்கை இல்லை. நீங்கள் மேலே வரணுன்றது அவங்க நம்பிக்கையாக இருக்கும். நான் மேலே வருவேன். கைத்துக்கு நான் மேலே வருவேன். கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கும் மனுஷன் நீங்க தான் அது. ஆமென். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விட்டே அவரே என்னை ஆதரிப்பார். கர்த்தரையே நான் நம்பியுள்ளேன், ஒருபோதும் தள்ளாட விட மாட்டார். எவ்வளோ அழகான வார்த்தை பாருங்க. நீங்கள் அவரே பார்த்துக்கிட்டு இருந்தால் கலைஞ்சு போன டியூனெல்லாம் அப்படியே சேர்ந்துடும், கரெக்டாக வந்துடும். நீங்கள் கலைஞ்சிருக்குன்னு போனீங்கன்னா நீங்கள் இன்னும் கலைஞ்சிக்கிட்டே இருக்கும். புரியுதா உங்களுக்கு? ஆமாம். நீங்கள் எந்த இடத்துக்கு வரணும்னு நினைக்கிறீங்களோ அதை பார்த்தீங்கன்னா எல்லாமே அதுக்கேற்ற மாதிரி டியூன் ஆகிரும். நான் சொல்கிற புரியுதா உங்களுக்கு? அப்போ உங்கள் வாழ்க்கை எந்த இடத்துக்கு வரணும் அப்படின்ற ஒரு வசனம் சொல்லுதோ, எங்கே உங்களை கொண்டு வருவேன்னு கர்த்தர் சொல்கிறாரோ அதோடு இணைக்கப்படுங்க. அதுவே உங்கள் நம்பிக்கையாக இருப்பதாக. அந்த நம்பிக்கையில் நீங்கள் இருக்கும்போது எல்லாமே அந்த நம்பிக்கைக்கு ஏற்ற மாதிரி மாற ஆரம்பிக்கும். ஸோ ஆகவே ஒரு நம்பிக்கையுடையவர்களாக நீங்கள் தேவனுடைய வார்த்தை இணைக்கப்பட்டிருங்கள். மனிதன் மீது நம்பிக்கை அல்ல, உங்கள் திறமையின் மீது நம்பிக்கை அல்ல, உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஸ்கில் இருக்குது பாருங்கள், அந்த ஸ்கில்லையும் நீங்கள் நம்பக்கூடாது. நான் பரிசுத்தமானவன், நான் பாவம் செய்யாதவன், இது மேலே நம்பிக்கை வைக்கக்கூடாது. ஏன்னா ஒரு நாள் நீ பாவம் செய்யாமல் இருப்ப, இன்னொரு நாள் நீ கோவப்பட்டுருவ, தவறிடுவ. அப்போது நம்பிக்கை என்ன செஞ்சிடும்? உடஞ்சிரும். நிறைய கிறிஸ்தவன் என்ன நம்பிக்கையாக இருக்கேன் சார்னா எதில் நம்பிக்கையில் இருக்கான்னா அவன் மேலே நம்பிக்கையாக இருக்கான். நான் பாவம் செய்யலை, கர்த்தர் எனக்கு செய்வார். அதுக்கு பேர் தன்னம்பிக்கை. பைபிள் தன்னம்பிக்கையை பற்றி சொல்லலை, தேவன் பேரில் வைக்கிற நம்பிக்கை. அப்போ கர்த்தர் மேலே நான் நம்பிக்கை இருக்கும்போது என்னுடைய ஸ்பிரிச்சுவல் ஸ்கில்லு சில நேரம் இறங்கும், சில நேரம் ஏறும். ஆனால் என் நம்பிக்கை மட்டும் ஸ்ட்ராங்காக நிற்கும். ஏன்னா என்னுடைய நம்பிக்கை என்னுடைய ஸ்பிரிச்சுவல் ஸ்கில்லு மேலே கிடையாது. கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விட்டேன், அவரே என்னை ஆதரிப்பார். அதெல்லாம் கர்த்தர் ஸ்கில் இருக்கிறவனை விட்டுட்டு நம்பிக்கை இருக்கிறவனையா கூப்பிட்றாரு. உனக்கு ஸ்கில் இருக்கா? நீ பரிசுத்தமாக இருப்பியா? உனக்கு ஸ்கில் இருக்கா? நல்லா ஜெபிப்பியா? அப்பெல்லாம் எவனையுமே கேட்கலையா? என்ன நம்புறியாடா? நம்புறியா? அப்போ இதெல்லாம் தேவை இல்லையா? இதெல்லாம் வச்சுக்க. ஆனால் நம்பிக்கை மட்டும் தேவன் மேலே வச்சுக்க. தட்ஸ் தி திங். கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்திருக்கிற மனுஷன் பாக்கியவான்.